ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழை மரவெட்டிக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. முக்கியமாக அவன் மிகவும் உண்மையானவன். ஒரு நாள் அவன் காட்டில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கோடாலி கையில் இருந்து தவறி ஆற்றில் விழுந்தது. அவன் மிகவும் சோகமாகி, இப்போ நான் எப்படி வேலை செய்வேன் என்று கவலையுடன் அமர்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு தேவதை ஆற்றிலிருந்து வெளிவந்தாள். அவள் ஒரு பொன்னாலான கோடாலி காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரவெட்டிக்காரன் உடனே, இல்லை அம்மா, அது என்னுடையது இல்லை என்றான். அடுத்து தேவதை ஒரு வெள்ளி கோடாலி காட்டினாள். அதற்கும் அவன் இல்லை என்றான். முடிவில் அவள் அவன் பழைய இரும்பு கோடாலியை எடுத்துக் காட்டினாள். அவன் மகிழ்ச்சியாக, ஆமாம், அதுதான் என்னுடையது என்றான். தேவதை அவன் உண்மையை பார்த்து மகிழ்ந்தாள். உன் நேர்மைக்காக இந்த 3 கோடாலிகளும் உனக்கே பரிசு என்றாள். மரவெட்டிக்காரன் சந்தோஷமாக வீட்டுக்குத் திரும்பினான். அவன் நண்பன் இந்த விஷயத்தைக் கேட்டு பேராசையுடன் ஆற்றுக்குச் சென்றான். அவனும் கோடாலியை நோக்கமாக ஆற்றில் போட்டான். தேவதை வந்ததும் அவன் பொய் சொன்னான். தேவதை கோபப்பட்டு, பொய் சொன்னவனுக்கு பரிசு கிடையாது என்று சொல்லி மறைந்தாள். அவன் தனது கோடாலியையும் இழந்தான். மாறல்: உண்மை பேசினால் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி கிடைக்கும். பேராசை வாழ்க்கையை கெடுக்கும்.